அச்சு அடித்தாற் போல் கோல போட்டியில் ஆங்கிலத்தில் எழுதி கலக்கும் 78 வயது மூதாட்டி சாத்தம்மை. சாதாரணமாக பேனா கொண்டு பேப்பரில் எழுதும் போது பெரும் படிப்பு படித்த நபர்களின் கையெழுத்தோ கிறுக்கியது போல் யாரும் படிக்க முடியாத வண்ணம் இருக்கும். ஆனால் சிவகங்கை மாவட்டம் கல்லல் கிராமத்தைச் சேர்ந்த 78 வயது நிரம்பிய சாத்தம்மை என்ற மூதாட்டி வெறும் 3ஆம் வகுப்பு வரை படித்து இவர் கோல போட்டியில் ஆங்கில எழுத்து அச்சு அடித்தாற் போல் எழுதி அசத்தி வருகின்றார். சிவகங்கை மாவட்டம் கல்லல் கிராமத்தில் பிறந்த இவர் தந்தை தனியார் கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் பணிபுரிந்து வந்த நிலையில் தந்தை பெங்களூரில் உள்ள தனியார் கம்பெனியில் வேலை செய்யும் பொழுது பெங்களூரில் உள்ள தனியார் கான்வென்ட்டில் 3ஆம் வகுப்பு வரை ஆங்கில வழியில் படித்துள்ளார். அந்த காலத்தில் பெண்களை அதிகம் படிக்க வைப்பதை விரும்பாத சமூகத்தில் இருந்ததால் அவர் 3ஆம் வகுப்பிற்கு மேல் பெற்றோர்கள் படிக்க வைக்கவில்லை. இருப்பினும் அவர் ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவதிலும் சரளமாக எழுதுவதிலும் புலமை பெற்றவர். இவர் தனது சொந்த ஊர் கல்லல் அருகே உள்ள கன்றமாணிக்கம் என்ற கிராமத்தில் தமது சமூகத்தை சேர்ந்தவரை திருமணம் செய்து 3 ஆண் குழந்தைகள் இருந்து வந்த நிலையில் தற்போது இவர்கள் மதுரையில் தனியாக வசித்து வருகின்றனர். இருப்பினும் குறைந்த வருமானத்தில் தங்களது குடும்பத்தை நடத்தி வருவதால் இவர் தன் மகன்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம் என்ற நோக்கத்துடன் தற்பொழுது ஆங்காங்கே கோவில்களில் தங்கி கோவில்களுக்கு முன்பு கோலம் போட்டும் ஆங்கிலத்தில் சிந்திக்கக்கூடிய வார்த்தைகளை எழுதியும் யாசகம் பெற்று தனது பிழைப்பை நடத்தி வருகின்றார். தான் யாசகம் செய்து பிழைப்பு நடத்த விரும்பவில்லை. ஏதாவது சிறிய வேலை யாராவது கொடுத்தால் கூட நான் அதை செய்து என் பிழைப்பை நடத்திக் கொள்வேன் என்று தனது இயலாத சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கை இழக்காமல் சிரித்த மலர்ந்த முகத்துடன் உள்ளார். 78 வயது நிரம்பிய மூதாட்டி சாத்தம்மைக்கு ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு மற்றும் சொந்த வீடு இல்லாததால் முதியோர் உதவித்தொகையோ அல்லது மகளிர் உரிமை தொகையோ எந்தவித அரசு சலுகையும் கிடைக்கவில்லை. தற்போது அவர் தமிழக முதல்வரிடம் வைக்கும் கோரிக்கை அரசு வழங்கி வரும் சலுகைக்கான ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு மற்றும் சொந்தமாக சிறிய வீடு, முதியோர் உதவித்தொகை இவை மட்டுமே எதிர்பார்க்கின்றார். நல்ல வசதியான குடும்பத்தில் வாழ்ந்து இயலாத சூழலிலும் யாசகம் கேட்டு பிழைப்பு நடத்துவதை விரும்பாத அவர் அரசு மற்றவர்களுக்கு கொடுக்கும் சலுகைகளை எனக்கு கொடுத்தால் நானும் இறக்கும் வரை கௌரவமாக வாழ்க்கை நடத்துவேன் என கூறினார். அரசும் அரசு அதிகாரிகளும் இந்த ஏழை தாய்க்கு உதவ முன்வந்தால் இறக்கும் வரையிலும் கௌரவமான வாழ்க்கை நடத்தி தனது வாழ்க்கை பயணத்தை தொடர்வார். உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேட்குறியா? எனக்கு தங்க இடம், அந்த முதியோர் உதவித்தொகை, ரேஷன் கார்டு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எதுவுமே என்கிட்ட இல்லை. ஓட்டர் ஐடி எதுவுமே இல்லை. சரி சரி சரி. எனக்கு இப்போ வயசு 83. சரி சரி. இப்போ குழந்தைங்க வந்து உங்களை பார்க்குறாளா இல்லையா? நான் போயிருப்பேன் குழந்தைங்களோட. அவங்களோட தங்க முடியலையா உங்களுக்கு? அது எனக்கு சிரமம் கொடுத்தா நான் ஒரு ஆள் தானே மேனேஜ் பண்ணிக்குவேன். இல்லை பெத்த பிள்ளைகளோட இருக்கிறது போவேன். எனக்கு செலவழிக்கிற அளவு அவங்களுக்கு வருமானம் பத்தாது. அதனால தொந்தரவு கொடுக்க மாட்டேன். மற்றபடி அவங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கலன்னா எதுவும் கிடையாது. பிள்ளைகளுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம். தொந்தரவு கொடுக்க வேண்டாம். அதுகளுக்கு அவ்வளோக்கு வசதி இல்லை. அதுக்கு பார்த்துக்கிறதுக்கு அதுவே பெரிய விஷயம். சரி சரி. பெங்களூரில் செல்லமெரிஸ் கான்வென்ட்டில் படித்தேன். அதனால இங்கிலீஷ் தெரியும். கல்லலுக்கு எப்படி வந்தீங்க இங்கே நம்ம ஊருக்கு? அது நம்ம எங்கள் ஆயா வீடு, அது அம்மா பிறந்த ஊர். அதனால சரி, இவ்வளோ படிச்சிருக்கேன், ஏதாவது வேலை அப்போ வேலை இப்போ நீங்கள் வாங்கிட்டு வந்தால் கூட செய்ய முடியும். இப்போ இந்த வயசில் எப்படி செய்ய முடியும்? அது அந்த கேள்வி தான் அவங்க கேட்குறாங்க. இப்போ இந்த பிள்ளைய செய்கிற வேலையில் முக்கால்வாசி வேலை என்னால் செய்ய முடியும். என்ன ஏறி இறங்க முடியாது, உட்காந்து படிக்க செய்கிறது எல்லாம். உங்களுக்கு எத்தனை குழந்தைய? 3 பசங்க. அவங்க உங்களை பார்க்கலையா? பார்க்கலன்னு இல்லை, நான் போய் சிரமம் கொடுக்க மாட்டேன். 10 நாள் அவங்களோட போய் இருப்பேன். நான் பிள்ளைகளோட அங்கே வருவேன் கட்டாயம். இப்படி உடம்பு உங்களுக்கு செலவுக்கெல்லாம் யார் கொடுக்குறது? என்ன பண்ணுறது? அந்த மாதிரி யாரும் தருவாங்க? இந்த கவர்மெண்ட்லேருந்து 1000 ரூபா பணம் கொடுக்குறாங்க. எதுவுமே வரல. ரேஷன் கார்டு இருக்கா இல்லையா? எதுவுமே இல்லைப்பா. ஓட்டர் ஐடி ஒன்றுமே இல்லை. ஆதார் கார்டு கூட தற்சமயம் இல்லை. இல்லை, கவர்மெண்ட்டில் முதியோர் உதவித்தொகை அது எழுதி கொடுத்தா நீங்கள் நகரத்தார் செட்டியாருன்னா பணக்காரங்க, ஸோ வி ஒன்ட் கிவ் அப்படின்ட்டு ஒரே வார்த்தை.
அப்படி கோயில்களுக்கு வருவேன். ம் நம்ம வேலை செஞ்ச இடங்களையும் கடையெல்லாம் கூட்டினேன், கோலம் போட்டேன், சம்பளம் தரேன்னு சொல்லிட்டு தரவே இல்லை. கடை கூட்டினவங்க எல்லாம் ஒரு 1700 ரூபா தரணும், அதெல்லாம் ஒன்றுமே தரல. தைய கடையில் பட்டன் கட்டி கொடுத்தேன், அந்த அம்மா ஒரு 1500 ரூபாய்க்கு, அதுவும் ஏமாற்றி கொடுக்க மாட்டேன், அப்புறம் தரேன், என் பொண்ணு கல்யாணம், என் பொண்ணுக்கு சீமந்தம், என் மகனுக்கு கல்யாணம்னு சொல்லி அதுவும் ஏமாட்டிடுச்சு. நிறைய இடங்கள்ல வேலை செஞ்சு சம்பளம் கொடுக்கல. அப்புறம் சரி சம்பளம் கொடுக்காத இடத்துல ஏன் வேலை பார்க்குறோம்னு சொல்லிட்டு இப்படி கோயிலில் யாரும் தண்டா வாங்கிக்கிறது தான். சரி சரி ரைட் ஓகே. உங்கள் பேர் என்ன? சாத்தம்மை. சாத்தம்மை. சரி சரி. சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் கரெக்ட் கல்லல். ரைட் 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 ஓகே. சரி உங்கள் பார்க்குறேன்னா அந்த கோவை ஃபேக்ஸில் பார்க்கலாமா? அங்கே வரலாம். சரி ரைட். எத்தனை மணிக்கு வருவியா சார் இங்கே? அப்படி இல்லை, நான் இப்போ கோயிலேருந்து எப்படி கிளம்புறனோ காலையில் வந்தால் காலையில் வருவேன், சாயந்தரம் வந்தால் சாயந்தரம் வருவேன். சரி சரி சரி. பாதுகாக்கிறதுக்கு கவர்மெண்ட்டில் இடம்லாம் இருக்குது, முதியோர் காப்பகம்லாம் வச்சுருக்காங்க. காப்பகம் வேண்டாம், வரல. இல்லை கடைசி காலத்தில் முடியாத இடங்கள்ல நான் தங்க நம்ம பாடு தனியாக ஒரு ப்ரைவசியே இருக்குது இல்லை அங்கே. ஏன்னா ஊருக்குள்ளே வம்பு பேசுகிற மாதிரி அங்கேயும் வம்பு தான் பேசுகிறாங்க. இதெல்லாம் எனக்கு கஷ்டம். நான் இப்போ வந்தேன்னா இப்போ நீங்கள் பேசுனேன், இல்லாட்டி எம்பாடு உட்காந்துருப்பேன், ப்ரேயர் பண்ணுவேன், முடியலன்னு படுப்பேன். நமக்கு தனிப்பட இருந்தால் பரவாயில்ல. அவங்க கல்லில் உங்களுக்கு வீடு இருக்குல்ல? இல்லை நான் வேணுமா ஏற்பாடு பண்ணுறேன். உங்கள் ஃபோன் நம்பரு எதுவுமே இருக்காது, எப்படி தொடர்? ஃபோன் எதுவும் இல்லை. என் பசங்கள்கிட்ட கூட அதுகள்கிட்டே நான், ஏன்னா அப்பாலாம் இருக்கும்போது லேண்ட்லைன் ஃபோனே இருந்துச்சு, ஆனால் அடுத்தவங்க உபயோகத்துக்கு தான் போச்சு ஒழிஞ்சு நமக்கு பெரிய நியூசன்ஸ். ஒரு நிம்மதியாக தூங்க முடியாது, சமைக்க முடியாது. நீங்கள் அப்போவே உங்கள் வீட்டில் ஃபோன் எல்லாம் இருந்துச்சு? உங்கள் அப்பா அப்பா என்ன பிஸ்னஸ் பண்ணாங்க? என்ன பிஸ்னஸ் பண்ணல, இந்த ராஜா செட்டியார் கடையில் தான் வேலை பார்த்தாங்க. சவுத் இந்தியா கார்பரேஷன், ஏசி முத்தையா, எம்ஏ சிதம்பரம். ஆமாம் ஆமாம் ஆமாம். அவங்க கன்சர்னில் தான் எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருமே அங்கே தான் வேலை பார்த்தாங்க. அதனால தான் உங்களை பெங்களூரில் பெரிய இடத்துல படிக்க வச்சுருக்காங்க. ஆஃபீஸ் இருந்தது, அப்பா அங்கே வேலை பார்த்தாங்க. சரி. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் தற்சமயம் எந்த ஆதரவும் இல்லாமல், ஐ எம் ஸ்டேயிங் ஹெல்ப்லெஸ், ஐ நீட் அ ஷெல்டர் டு ஸ்டே, யூ கிராண்ட் மீ அ ஹவுஸ், தென் I don't get, many times I tried, I don't get that முதியோர் உதவித்தொகை, so help me to get that. If you do me this favor, it will be helpful. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் தற்சமயம் எந்த ஆதரவும் இல்லாமல் இருப்பதால் எனக்கு முதியோர் உதவித்தொகை கிடைக்க வழி செய்யவும், தங்குவதற்கு ஒரு வீடு இருந்தால் பரவாயில்லை, அதுவும் எனக்கு செய்து கொடுக்கவும். நான் சிவகங்கை மாவட்டம் கல்லலை சேர்ந்தவள். நமக்கு இப்போது ஒரு ஆதார் கார்டோ ஓட்டர் ஐடி எதுவுமே தற்சமயம் இல்லாததால் ரேஷன் கார்டு அதுவும் இல்லை. நாம் தங்கியிருந்து வீட்டில் சமைத்து சாப்பிடுவதற்கு ஒரு அரிசி எதுவும் கிடைக்கிறாப்புல வழி செய்யுங்க. நீங்கள் கோயிலெலாம் பார்த்துட்டு வரேன். நீங்களே போகிறோம். அது வை அது சாப்பிடுவாளான்னு கேளு.